பாருங்க, நம்முடைய இந்த துருத்தி அல்லது நம்முடைய வாழ்க்கை பத்திரமா இருக்க வேண்டுமானா, கிழிஞ்சு போகாம, சிந்தி போகாம, கெட்டு போகாம இருக்க வேண்டுமானா, நம்முடைய துருத்தி பத்திரமா இருக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதுமே புதிதா இருக்க வேண்டும். எழுதுங்க. If our wine skin must be safe, we should stay fresh. நம்முடைய துருத்தி கிழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதுமே புதிதாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தை பலமுறை நான் படிச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதியவனாய் இருந்தான், புதியவனாய் மாற்றப்பட்டான் அப்படின்னு பழைய நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல, கடந்த கால வார்த்தை யூஸ் பண்ணல, நிகழ்காலத்தை பற்றி பேசியிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக, சொல்லுங்க, இருந்தேன்னு கிடையாது, இருப்பேன்னு கிடையாது, இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறேன். அந்த அனுபவம் என்றைக்கோ நடந்த ஒரு அனுபவம் இல்லை, எவ்ரிடே இருக்கணும் நம்ம லைஃப்ல. எவ்ரிடே நம்ம வாழ்க்கை புதிதாகி கொண்டே இருக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம், புதிதாகிறதினாலே மறு அப்படின்னா அர்த்தம்னா இது ஒரு கண்டினியூவல் ப்ராசஸ். இது இந்த புதுப்பித்தல் என்பது ரட்சிக்கப்பட்ட நாளில் நடந்த ஒரு நாள் அனுபவம் இல்லை. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும்னா புதிய ஒரு தோல் பைய போல இருக்கணும். புதிய தோல் பைய போல நம்ம இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் நம்மகிட்ட கிரியை செய்யறது நம்ம ரட்சிக்கப்படும் போது மாத்திரம் நம்மை உயிர்ப்பிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நடத்துறார். இந்த ரசம் ஆகிய ஆவியானவருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கு பாருங்க, நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் புது கிரியைகளை நிறைவேற்றும். அவர் உள்ளிருந்து செயல்படுவார். உள்ளிருந்து அந்த ரசத்திலிருந்து எழும்புற அந்த வாயுவை போல கேஸ் மாதிரி அப்படியே அவர் மூவ் பண்ணுவார். உள்ள அவர் மூவ் பண்ணும்போது யார் கிழியாம யார் பத்திரமா இருப்பாங்கன்னா, புதிய தோல் மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் பாதுகாக்கப்படுவாங்க. என்றைக்கோ நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவோடு இருக்கிற அனுபவங்கள் என்னுடைய கடந்த காலத்தில் தான் இருக்கு, ஆனால் இப்போ நான் புதிய அனுபவத்தில் இல்லை, எல்லாம் பழசாயிடுச்சுன்னு சொல்கிறவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய கிரியையினால அவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப உணர்த்தப்பட்டு ரொம்ப காயப்பட்டு அவங்க அப்படியே இறுகிட்டு ஆவியானவர் கிரியை செய்வதற்கு விட்டு கொடுக்காம போயிடுவாங்க. இதற்கு தேவை என்னன்னா எவ்ரி சிங்கிள் டே, எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும், எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்கணும்னா புதிதாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இது நேற்றைக்கு உள்ள அனுபவம் இன்னைக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனோடு நமக்கு இருக்கிற வாழ்க்கை நடக்கை இட்ஸ் an everyday எக்ஸ்பீரியன்ஸ். காலைதோறும் நம்மை எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கு. காலைதோறும் நம்ம கிருபைகளை தர. ஸோ இந்த கிறிஸ்டியன் லைஃப்ன்றது என்றைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்,
இயேசு என்னை புதிதாக்கினாரு அப்படின்ற ஒரு கடந்த கால டேட்டை போட்டு வைக்கிற ஒரு அனுபவம் இல்லை. இது எவ்ரிடே நம்முடைய வாழ்க்கையாகி இந்த தோல் பை வந்து புதுசாகவே இருக்கணும். புதுசா இல்லை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மேம்படவே மாட்டோம், அப்படியே நின்றோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நம்மளால் அதுக்கு மேலே போக முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள தொடர்ந்து இருக்கிறான் என்றால் பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருது, எல்லாமே புதிதாக மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக மாறுகிறது. நாம நடந்து கொள்ற விதம் வந்து எவ்ரி டே ஒரு புதிய பாதை, எவ்ரி டே ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசுவை நான் புதிதாக ஒவ்வொரு நாளும் நான் ருசிக்க வேண்டும். அவரோடு நடக்கிற பாதை வந்து எனக்கு வந்து சடங்கா மாறிடக்கூடாது. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதோட அஸ்திபாரங்கள் சூப்பர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அனுதின நடக்க இருக்கு பாருங்க, அது வந்து எப்படின்னா அது வந்து அந்த பழைய விதத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கு. எந்த புதுசுமே கிடையாது, புதிய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடையாது. அப்படியே அந்த பழசையே திரும்ப 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 செய்து அதில் திருப்தி கண்டதுனால அவங்க லைஃப்பில் வந்து ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த டைனமிக்கான ஒரு மூவ்மெண்ட் அங்கே இல்லை. ஏன்னா அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிராஃப் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா ஒரு புதிய அனுபவம் ஒவ்வொரு நாளும். நாம் வழக்கம் போல செய்கிற காரியங்கள் கூட ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. அந்த புதுசு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு, எவ்ரிடே புதிதான ஜீவனோடு தான் நான் டெய்லி நடக்கிறேன். நான் பழைய ஜீவன்ல நடக்கல. புதிய கிருபைகளை டெய்லி பெறேன், புதிய வெளிப்படுத்தல்களை பெறேன், புதிதாக தேவனை அறிய விரும்புகிறேன். புதிய பாதைகளில் கர்த்தர் நடத்துவதற்கு, நான் அறியாத பாதைகளில் கர்த்தர் என்னை கொண்டு போறதுக்கு நான் ஓப்பனாக இருக்கேன். தெர் இஸ் ஆல்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் நியூனஸ். என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் புதிதாக இருக்கேன், எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த வியாதிகள் வந்து இந்த உலகத்தில் வர்றதுக்கே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் சொல்கிறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில். என்னன்னு கேட்டால், என்றைக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் கண்டுபிடிச்சாங்களோ அன்றைக்கே மனுஷன் கெட்டு போனான். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ன்றது பதப்படுத்தும் தன்மையை வந்து ஆகாரத்துக்குள்ளே கொண்டு வர்றது. நீங்கள் இந்த தெருமுனைக்கு போனீங்கன்னா அங்கே கரும்பு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம கண்ணு முன்னாடியே வண்டிக்குள்ளே விட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. சாயங்காலம் மீதி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று தாங்களே குடிச்சிருவாங்க, அல்ல யாருக்கா ஓசியாக கொடுத்துட்டு மொத்தமாக கழுவி கவுத்திடுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்கே கூட கரும்பு ஜூஸ் வச்சுருக்காங்க. அந்த கரும்பு ஜூஸ் எப்போ செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதில் என்ன பேர் போட்டுப்பாங்கன்னா ஃப்ரெஷ்ஷுன்னு போட்டிருப்பாங்க. என்ன ஃப்ரெஷ்ஷுன்னு கேட்டால் அதுக்குள்ளே இது கெட்டு போகாதபடிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பதப்படுத்துறதுக்கு ஒரு கெமிக்கலை உள்ளே சேர்த்துருப்பாங்க. அது என்ன பண்ணாதுன்னா இதை வாழவும் விடாது, சாகவும் விடாது இல்லையா. ஜூஸை பாதுகாத்துக்கிட்டாங்க. இந்த ஜூஸை டெய்லி குடிக்கிறவன் பாதுகாப்பாக இருக்கவே மாட்டான். ஜூஸ் பாதுகாப்பாக இருக்கும், குடிக்கிறவன். ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கை கூட ப்ரிசர்வேட்டிவ் மோடில் போகக்கூடாது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன்னு 20 வருஷ கதையை இன்னும் எக்ஸ்பைரி ஆகாமல் அப்படியே வச்சுருக்க கூடாது. எவ்ரிடே ஒரு புது நாளாக நம்ம வாழ்க்கை இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம இருதயம் வந்து இந்த பழைய தோல் மாதிரி இறுகி இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம சொல்லணும், இன்னைக்கு கூட ஆவியானவர் என்னோட பேசினார், என்ன சந்திச்சார், என்னோட இடைப்பட்டார், என்னை இன்னைக்கு ஆண்டு நடத்துகிறார். என்ன நான் பழைய மாவில் உட்காரல, இந்த பழைய புளித்த மாவுலாம் எனக்குள்ளே இல்லை, புதுசாக இன்றைக்கு ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறாரு. எவ்ரிடே நான் ஒரு புதுசாக அவரை நான் ருசிக்கிறேன், புதிதாக நான் அவரை நான் அனுபவிக்கிறேன். அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம லைஃப் வந்து அப்படியே ஸ்டேல் ஆகிடும். அதில் விளைவு என்னென்னா, இப்படி புதிதாகாமல் பழசாச்சுன்னா சீக்கிரமாக துருத்தி கிழிஞ்சிரும், ரசம் சிந்திரும், பாத்திரமும் கெட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த புதுசு அப்படின்றதுக்காக நம்ம ஏதோ ஒரு டேட்டுக்காக காத்துட்ருக்கோம். நிறைய பேர் புது வருஷத்துக்காக காத்திருக்காங்க. புது வருஷத்தில் புதிய தீர்மானங்கள் இல்லையா. சில பேர் குட் ஃப்ரைடேக்காக காத்துட்ருப்பாங்க.
அதெல்லாம் ஒரு விசேஷ நாளாக. சில பேர் ஒரு கேம்புக்காக காத்துட்டு இருப்பாங்க. இந்த கேம்ப் முடியும் போது ஃபஸ்ட்டு 3 நாள் பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளைகிட்ட வேணால் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அந்த 3 days வந்து எப்படி இருந்துச்சுன்னா எந்த சோதனையுமே இல்லை, இருதயமே எப்படி இருந்துச்சு, சுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் எல்லாம் புதுசாக பிறந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு புது சந்தோஷம் எனக்குள்ளே உண்டாச்சு. ஆனால் நிறைய பேர் அந்த புதிதான அனுபவங்களை வந்து அந்த 3 நாளோடு நிறுத்திட்டாங்க. அதை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இல்லாததுனால அவங்க ஒரு காலத்தில் செய்ய மாட்டேன்னு சொன்னதை மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எதை கக்குனாங்களோ வேண்டான்னு சொன்னாங்களோ அதை திரும்பி அதே இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய வீடுகளில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அந்த வேதனை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? கண்டுபிடிச்சதும் ஃப்ரிட்ஜ் ஒருத்தன் கண்டுபிடிச்சவன் பாருங்க, ஐயோ வச்சவங்களே மறந்துடுவாங்க என்ன வச்சோன்னு. அது பாட்டு கிடக்கும், வருஷ கணக்காக கிடக்கும் சிலதெல்லாம். ஏன்னா உள்ளே போய் தேடினதும் கிடையாது, அதை சுத்தம் பண்ணதும் கிடையாது, அதை புதுப்பிச்சதும் கிடையாது. அப்படியே அடுக்கிட்டே இருக்க வேண்டியது. அழுத்தி 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 அடுக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா ஃப்ரிட்ஜு பத்தவே மாட்டேங்குது. நிறைய பெண்களுக்கு இப்போ தான் இப்போ கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க சைஸ் பெருசு பெருசாக பார்க்குறாங்க, டபுளாக டோர் இருக்குன்னு. எனக்கு இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பார்த்தாலும் எனக்கு பயமாயிரும். எனக்கு ஆண்டவா, சின்ன ஃப்ரிட்ஜிலேயே வருஷங்களை தாண்டி பொருட்கள்லாம் இருக்கும், டபுள் டோரை வச்சு பீரோ மாதிரி வச்சா என்னத்தெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு. நிறைய கிறிஸ்டியன் லைஃப் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய அனுபவங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா காலாவதியான அனுபவங்கள். இன்றைக்கு அவங்க அனுபவம் என்ன? ஏப்பா, இள வயதில் நீ ரொம்ப அன்பா இருந்த, ரொம்ப நேசிச்ச, ஆதியில் நீ அன்பு வைத்திருந்த, ஆனால் அன்பு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நான் விட்டுட்டேன்றார் ஆண்டவர். நீ சின்ன வயசுல ரொம்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானித்த, கர்த்தரோட நடந்த, அவரோட நீ ரொம்ப அன்பாக நீ பழகுன, ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை என்ன? Do you have a fresh experience with God? தேவனோடு ஒரு புதிய அனுபவம் உனக்கு உண்டா, இருக்கா? நம்முடைய வாழ்க்கை கிழிந்து போகாம, ரசம் சிந்தி போகாம, பாத்திரம் கெட்டு போகாம இருக்கணும்னா எவ்ரி சிங்கிள் டே தேவனை வந்து புது கிருபையோடு தேடுறதுக்கு, ஆண்டவரே இந்த ஃப்ரெஷ்ஷாக என்னை வச்சுக்கிடுங்கப்பா, என்னை வந்து பழைய பாத்திரம் மாதிரி என்னை மாற்றிடாதீங்க, என்னை மாற விட்டுறாதீங்க ஆண்டவரே. என் பழசெல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் என்ன ஆகிடணும், புதிதாக இருக்கணும். எவ்ரிடே a new state of life, எப்பொழுதும் புதிதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி. நிறைய பேர் சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் நேராக போகிறது எங்கன்னா கறிக்கடை தான் இல்லையா? இப்போ கறிக்கடையில் போனால் அங்கே வந்து ஆடை தொங்க விட்டுருக்கான். நிறைய பேர் ஆடு வாங்குறதுல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடுக்குன்னு இருக்குது. அந்த ஆடு பாவம் எல்லாம் அது ஜெபம் பண்ணி ஜீவனை விட்ட நாள் இதுதான். அதை நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றவங்க போகிற வெள்ள ஆடு கோழி இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது. இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் எதை தேடுவீங்கன்னு கேட்டால் என்ன தேடுவீங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. மீன் வாங்க போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. ஏங்க, மீன் இல்லை, காய்கறி வாங்க போனால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த வெண்டைக்காய் வாங்குறது 2 வெண்டைக்காய் வாங்குவோம், 4 வெண்டைக்காய் வாங்குவாங்க, அதுக்கு 10 வெண்டைக்காய் முனையை உடைச்சிருவாங்க, டொப்பு 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 டொப்புன்னு உடைச்சி. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வதங்கிடக்கூடாது இல்லையா? ஏங்க, சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடையே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். யோசித்து பாருங்க. அவர் நமக்கு புதிதை கொடுக்கணும்னா நாம் புதிதாக இருக்கணும்னு விரும்புகிறாரு எவ்ரிடே. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமாங்க பழசை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு தேவனே என்னை நிரப்பும், என்னை நடத்தும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கே விட வேண்டிய சில வருத்தங்களை நம்ம விட்டுருக்கணும், நம்ம மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிருக்கணும், விட வேண்டிய வருத்தங்களை விட்டுருக்கணும். ஆனால் அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மாதிரி சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னு எதிர்பார்க்குறோம். அது வளராது, வளராது. புதிய ஜீவன் உள்ளவனாய் மாற எப்பொழுது என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே.